பெரும்பாலும் என்ன கடமைகள் இருந்தாலும் சிவனை வழிபடுபவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில கடமைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த கடமைகளை நம்ம தவறாம செய்யணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிவபெருமான வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு முறை அப்படிங்கறது. நீங்க தனியா எங்கேயும் போய் பெரிய பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துலயே அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு அவருக்கு மனசுக்குள்ளேயே நீங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நமசிவாயன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையானது உங்களுக்கு சிவ பூஜையை முடித்து தந்து விடும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில ஒரு சிவனை கும்பிடுபவர்கள் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சில அடிப்படை விதிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, அல்லது அடிப்படை கடமைகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன அடிப்படை கடமைகள் அப்படின்னா, பெரும்பாலும் சிவனடியார்கள் அல்லது சிவனை விரும்புபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சதுமே அவரோட நாமத்தை சொல்லி எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பான நாளா அன்னைக்கு அமைஞ்சு கொடுக்கும். கண் விழிக்கும் போதே நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தோட நீங்க எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அதே போல காலையில எந்திரிச்சாச்சு அப்படின்னா, எந்திரிச்சு குளித்து முடித்த பின்பு நெற்றி நிறைய நீர் பூசுவது தவறாமல் செய்யக்கூடிய கடமையாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றது. அதனால கட்டாயம் நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா, நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கணும். அதை பூசுறதுக்கு சங்கோஜப்படக்கூடாது. நம்ம பூசணும் அப்படின்னா ஒருத்தர் இதை சொல்லுவாங்களே அதை சொல்லுவாங்களேன்னு யாரும் எதை பத்தியும் நினைக்க கூடாது. கை நிறைய திருநீர் எடுத்து நெத்தி நிறைய பூசிக்கணும். உடல் முழுவதும் பூசிக்கலாம், தப்பு கிடையாது. அது ஒரு ஆனந்தம். அதை நம்மளால மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதனால எடுத்து அந்த திருநீரை பூசிக்கும் போதும் கூட நீங்க நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லணும். இப்ப நம்ம சொல்ல போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவன் அடியாவர்களுக்கோ அல்லது சிவ பக்தர்களுக்கோ அன்னதானம் செய்து பழகுங்கள். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்குனாச்சும் அன்னதானம் பண்ணி பழகுங்க. சிவனடியாரையும் பார்க்க முடியல, சிவபக்தர்களையும் பார்க்க முடியல அப்படின்னா பசியால பாடுற ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவர்தான் சிவன். சொல்ல போனா நீங்க சிவனடியாருக்கும் பண்ணல, சிவபக்தருக்கும் பண்ணல, நேரடியா சிவனுக்கே பண்றீங்க. அதனால பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாராவது பசித்த நபர்களுக்கு உணவை வாங்கி கொடுங்கள் அல்லது அடியார்களை உபசரியுங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம். காலை, மதியம், மாலை, இரவு இந்த மாதிரி எத்தனை வேலைகள் உங்களால முடியுதோ அத்தனை வேலையும் சிவ பூஜை பண்ணுங்க. சிவ பூஜை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு நமசிவாயம் சொல்றதே சிவ பூஜை தான். முடியாதவங்க அப்படி பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க வீட்டுல சிவன் படம் இருக்கு, இல்ல சிவலிங்கம் வச்சிருக்கீங்க, இல்ல சிவனை குறிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை வச்சு நீங்க முறையா மந்திரங்கள் ஓதி பாடல் பாடி அதற்கு பூமாலைகள் எல்லாம் இட்டு முடிஞ்சா நெய்வேத்தியம் படைச்சு சிவ பூஜையை பண்ணலாம். இது 4 காலம் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு காலம் உங்களால பண்ண முடிஞ்சாலும் சிவ பூஜையை பண்ணி பழகுங்க. அதே போல உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கும் இதை பழக்கி விடுங்க. அந்த ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு சுய கட்டுப்பாடானது இருக்கும். இறைவன் மீது இருக்கின்ற பக்தியானது அவர்களை நல்ல வழியில் வழிநடத்தி செல்லும். அப்படிங்கறதுனால தான் சொல்றோம், சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு சிவ பூஜை பண்றதை கத்துக் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ அவரோட திருவிளையாடலவோ அல்லது அவரோட மந்திரத்தவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உபதேசம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்னா அவங்க கிட்ட அந்த திருவிளையாடலை பத்தி எடுத்து சொல்லலாம், அல்லது அவரோட மகிமைகளை பத்தி எடுத்து சொல்லலாம். அது ஒரு சிவனடியாருக்கோ அல்லது சிவனை விரும்புபவர்களுக்கு அடிப்படையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு. அதே போல நீங்க வேலை செய்யற நேரத்தை தவிர மீதி உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குன்னா மனதுல நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களை ரொம்ப நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கும். எதுவும் சிந்திக்கிறதுக்கு இல்லை, செயல்படுறதுக்கு இல்லைன்னா தவறான எண்ணங்கள் நமது மனதில உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த தவறான எண்ணங்கள் வராம இருப்பதற்காக நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. மேற் சொன்ன எல்லா கடமைகளையும் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கும் போது கட்டாயம் நம்ம வாழ்க்கையானது ஒரு நெறிமுறைப்படுத்தப்படும். அப்ப நெறிமுறை ஆகுது அப்படிங்கும் போது சிவன் மீது நம்ம கொண்ட அளவற்ற பக்தியானது மேலும் மேலும் நமக்குள் மெருகேறி சிறந்த நிலையை அடையும். அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. சிவனடியார்களும் சிவன் விரும்பிகளும் கட்டாயமா இந்த கடமைகளை தவறாது செய்யும் பொழுது உங்களது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படிங்கறத நம்மளால உறுதியிட்டு கூற முடியும்.